நிறைய பேர் வந்து இந்த பைக் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 60 கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்னு சொன்னோன்னே எல்லாம் வாயை பழகுறாங்க அப்படியே. அப்புறம் வந்து இந்த வண்டி பார்க்கறதுக்கு 125 சிசி மாதிரியே தெரிலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பெட்ரோல் போட்டாலே போதும், ஜாலியாக சிட்டியில் ஓட்டிட்டு ஹைவேஸ்லேயும் அப்பப்போ ஓட்டிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கிளாமர் எட்ஸோட செகண்ட் சர்வீஸ் 3000 கிலோமீட்ரு ட்ரைவ் பண்ணிட்டோம். அதோட பைக் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம வண்டி வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் வண்டி இன்னும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. சிட்டி யூசேஜுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் வாங்கலாம் சிட்டி யூசேஜுக்கு. ஹைவே யூசேஜுக்கு அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. வேறு ஒன்றும் எதாவது சொல்லணுன்னா, வண்டி சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்து இன்ஜின் ஆயிலோட மாற்றினால ஒரு 730 ரூபா அது மாதிரி வந்தது. செகண்ட் டைம் வந்து 3000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்ற வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்ஜின் லைட்டாக ஆயில் டாப்அப் பண்ணி போனோம். அதனால் ஒரு 224 ரூபா ஆச்சு. செம ஜாலியாக இருந்தது. 200 ரூபாலாம் சர்வீஸ் முடியுமான்னு கனவுல கூட கண்டதில்லை. இது ஃப்ரீ சர்வீஸு. 3 சர்வீஸ் முடிஞ்சால் மேபி தெரியும், ஒரு 700 ரூபா மேலே வரும் சர்வீஸ் காஸ்ட்டு. ஐடியோட்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம். சரி, செகண்ட் வீடியோ பைக்கில் ரிவ்யூவும் இங்கேயே போடுவோம், ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும்னு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நிறைய வீடியோ போடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் டைம் இல்லை. அப்புறம் வந்து எப்படி வீடியோ போடுறதுன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. சேனல்லாம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்த காரணமே வந்து என் பைக் தான். இது சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பைக் பார்த்திங்கன்னா வந்து 60 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. மேபி தேர்ட் சர்வீஸ் முடித்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இன்ஜின்லாம் செட் ஆகி எல்லா பார்ட்ஸும் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நல்லா வரும்னு நினைக்கிறேன். லாங் ரன்னுக்கு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய கிளாமர் மாடல் 10 வருஷம் முன்னாடி இருந்து விட்டுருக்காங்க. இது மேபி இந்த டாப் எண்ட்லேயே வந்து இவங்க டபுள் டிஸ்க் தந்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டபுள் டிஸ்க் இல்லாதனால கொஞ்சம் பிரேக் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக பிடிக்க மாட்டேங்குது பிரேக்கு. சடனாக கொஞ்சம் ஃப்ரண்ட் பிரேக் வந்து மண் சேர்லலாம் செம்மையாக ஸ்கிட் ஆகுது. ஏன்னா வந்து இவங்க ஏபிஎஸ் பிரேக்கிங் தரவே இல்லை. அதனால் கொஞ்சம் பிரேக்லாம் ஸ்கிட்டியாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். வேறு இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா, ஓவரால் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வரல இது வரைக்கும். 3000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அந்தளவுக்கு இன்னும் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வரல. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் வந்தது. அதுவும் எப்போயாவது வந்து இன்ஜின் லைட் எரியும், அது சென்சார் எரர்னால அது மாதிரி ஆகுது. அப்புறம் வந்து கொஞ்சம் வண்டி காற்றுல அலமோதுது. கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணின்னு போங்க. ரொம்ப காற்று அடிச்சதுன்னா மேபி நீங்கள் உள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த வண்டியில். அதே மாதிரி சொல்லணும்னா, இந்த வண்டியில் பில்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. எல்இடி லைட்டு எல்லாம் சொல்கிறாங்க இது 125 சிசி மாதிரி இல்லை, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. பட் நான் வாங்கின ரீசன் வேறு, அவங்க பார்க்குற ரீசன் வேறையாக இருக்குது. எல்லோரும் 60 கிலோமீட்டர் மைலேஜா அதுதான் ஜாலின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். சஸ்பென்ஷன் அந்தளவு இல்லாதனால ரொம்ப லாங்லாம் போக முடியாது. என்ன தான் மைலேஜ் தந்தாலும் பேக்கில் வந்து செம்மையாக அடி வாங்குது, மோனோசாக் சஸ்பென்ஷன் இல்லாதனால. 5000 கிலோமீட்டர் முடிச்சுட்டு சீக்கிரம் அடுத்த vlogல வந்து உங்களுக்கு என் பைக்கை பற்றி அப்டேட் பண்ணுறேன். பாய் பாய். வந்து பம்பரும் இன்னும் வரவே இல்லை, ஸ்டாக் வரல சார் சொல்கிறாங்க, இயர் எண்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக பண்ணி கொஞ்சம் கரெக்டாக தந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பம்பர் இல்லாமல் ஓட்டுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. வண்டிக்கு என்ன வேணால் ஆகலாம், நம்மளுக்கும் என்ன வேணால் ஆகலாம்.